ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுங்க. நம்ம காணொலியை கொஞ்சம் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு இப்பொழுது பார்க்க போகிறீங்க. ரிஷபராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சுக்கிர பகவான் தாங்க. பொதுவாக சுக்கிர பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு கட்டம் மாறக்கூடியவங்க இந்த சுக்கிர பகவான். அதாவது சுக்கிர பகவான் யாருன்னா திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவங்க யார்? சுக்கிரன் தாங்க. அதாவது சுக்கிரன் கொடுக்கிறவன் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு. சுக்கிரன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சுக்கிரன் அப்படின்னு அதிர்ஷ்டம்காரன்னு அர்த்தம். யாருன்னா சுக்கிரன் தான். நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மாவே சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் சரியான ஒரு சம்பளம் இருக்காது, நல்ல ஒரு வேலை இருக்காது. ஆனால் அவங்க பார்த்தா இடம் வாங்கி போடுவாங்க, வீடு கட்டுவாங்க, தொழில் ஆரம்பிப்பாங்க, ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்குவாங்க, வெளிநாடு மாநிலம் போவாங்க. இந்த சமுதாயத்தில் பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்க சூப்பராக, அதாவது அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த கேள்வி இருக்கும். நல்ல ஒரு வேலை இருக்கிறோம், நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவத்தில் இருக்கிறோம், நம்மளை ஒன்றும் பண்ண முடியலை. ஆனால் அவங்க மட்டும் ஒன்றும் செய்யாமலே இதையெல்லாம் செய்கிறாங்களே. அந்த காலத்தில் மற்றவங்க முன்னாடி நம்ம வாழணும் ஆசைப்பட்டோம். சரியா? இந்த காலம் அப்படிங்கிறது நம்ம என்னதான் வாழ்ந்தாலும் மற்றவங்க வாழ்கிறாங்களே அப்படின்னு ஒரு கண் பார்வை நமக்குள்ள அது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? அது மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவன் யாருன்னா சுக்கிரன் தாங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்காரு. அந்த அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தா இப்போ சுக்கிர பகவான் உங்கள் வீட்டில் அதிபதி, உங்கள் வீட்டில் ஆட்சி இருக்காரு. அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு 26ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரன் உங்கள் சொந்த வீட்டில் இருப்பார். அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி உங்கள் வீட்டிலேயே இருந்து இந்த மாதம் பிறக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தோடு இந்த மாதம் பிறந்திருக்கு. அதனால் ரிஷபராசிக்காரங்க எதையும் சாப்பிட்டா நம்ம மொத்தம் தெளியுமோ அப்படி நினச்ச ரிஷபராசிக்காரங்க உங்களுடைய வாழ்வாதாரம் சூப்பராக இருக்க போகுதுங்க. கிட்டத்தட்ட இந்த மாதம் அப்படிங்கிறது இந்த 26ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவாக சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தார் வண்டி வாகனம் வாங்கவும் யோகம் உண்டு, மண்பானை மாற்றும் யோகம் உண்டு, ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய யோகம் உண்டு, புதுப்பிக்கக்கூடிய யோகம். அதாவது நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை செய்ய முடியாமல் ஒரு காலதாமதமாக ஆயிட்டு இருந்திருக்கும். அந்த விஷயம் எல்லாம் குறிப்பாக இந்த 26ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நடக்க போகுது. என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் உங்களுக்கு ஒவ்வொரு கல்யாணமாகும் எதிர்பார்ப்பு, ஒருத்தருக்கு குழந்தை வேணும்னு எதிர்பார்ப்பு, ஒரு நாள் ஒருத்தருக்கு வெளிநாடு போகணும் என்ற எதிர்பார்ப்பு, ஒருத்தருக்கு சொந்த ஊரில் எல்லாம் உங்களுக்கு எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்பார்ப்பு கூடிய கேள்விகள் 26ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை பார்க்கலாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தபடி பார்க்கும்போது உங்களுக்கு 2வது இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு, அதாவது ஒரு நல்ல கிரகணம் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்களுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. அது ஒரு அதிர்ஷ்டம் தாங்க உங்களுக்கு. என்ன, அதாவது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு அந்த மாதம் பலன் அப்படின்னு வரவு செலவு கணக்கு வழக்கு பார்க்காங்க. நிர்ணயிக்கிறது யாருன்னா இந்த சூரியன் மட்டும்தாங்க. இந்த சூரியன் பகவான் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பார். அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூரியன் பகவான் உங்களுக்கு யார்? சூரியன் மட்டும்தான். அதனால் மாற்ற
கிரகண சூரியன் சொல்கிறோம், அந்த சூரிய பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா, இந்த ஜூலை மாதத்தில் 17ஆம் தேதி இப்போ வர்ற சூரியன் வந்து உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருப்பார். அதனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக அதாவது 4 காசு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். உங்களுக்கு தினம் புத்தி மட்டும் நல்லா இருந்தால் போதும். 17ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு எண்ணங்கள், உங்கள் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மே மாதத்தில் 14ஆம் தேதி முன்னாடி வந்து ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்தில் போனதுனால இந்த கடன் சுமைகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் போய் குரு பகவான் உட்கார்ந்துருந்தார். நவகிரகணத்தில் சுப கிரகம் யாருன்னா குரு தாங்க. அதுக்காகத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குரு கொடுப்பார், எவர் தடுப்பார், குரு பார்த்த கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடம், அது குடும்பஸ்தானம் இல்லாத தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருந்ததுனால உங்களுக்கு தனஸ்தான பணம், 4 காசு வரக்கூடிய வருமானம், வரக்கூடிய யோகம், உங்களுக்கு வேலை வாய்ப்பு, ஒரு இம்பார்ட்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் முன்னாடி நீங்கள் பார்க்கலாம். இதுபோல் குடும்பத்தில் இருக்க வேண்டி இருந்த இந்த மருத்து மாத்திரை, உடல் உபாதைகள், இந்த மாதிரி அலர்ஜிகள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையானது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இணைந்திருக்கார். எப்பவுமே சூரியன் நல்ல ஒரு நட்பாக இருக்க வேண்டியவர் யாருன்னா குரு மட்டும்தான். அதனால தாங்க தனுசு ராசிக்கு, அதாவது மீன ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே சூரியன் வந்து அவர் நட்பாக போய் உட்கார்ந்துருவார். அதுபோல் வந்து கும்ப ராசி மட்டும்தான் சூரிய பகவான் நட்பாக இருப்பார். மற்ற ராசி இருக்கக்கூடிய 9ஆம் கட்டத்துக்கு அவர் வந்து உச்சமாக இருப்பார், நீச்சம் இருப்பார், ஆட்சியாக இருப்பார், மேற்கொண்டு பகையாத்தான் இருப்பார். சரிங்களா? ஆனால் அப்படிப்பட்ட குரு இணைய கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு இந்த 17ஆம் தேதி வரப்போகுது. உங்களுக்கு வாழ்வாதாரம் சூப்பராக சரிங்கிருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராசிக்கு பார்க்கும்போது புதன் பகவான் வந்து உங்களுக்கு, அதாவது தனஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. புதன் பகவான் கல்விக்கு அதிபதி, படிப்புக்கு அதிபதி, உங்களுக்கு சொல்லக்கூடிய புத்தி. புதன் பகவான் தைரிய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கும் போது, இது முன்னாடி எப்படி படிச்சிங்க, மார்க் வரலை, அதாவது பட்ட படிப்பு உண்டான பலன் இல்லை, இதுக்கு மேலே நான் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் புதன் பகவான் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. யார் வீட்டில்? தன்னுடைய தாய் வீட்டில். கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திரன் வந்து புதன் பகவானுடைய அந்த அம்மா, அவர் தாய் வீட்டிலேயே போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும். அதே ஒரு வகையில் உங்களுக்கு கல்வி நல்லா இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி வரைக்குமே அவர் இயல்பு நிலை நார்மலாக இருக்கும். இந்த ஜூலை மாதத்தில் 18ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா புதன் பகவான் வந்து வக்கரத்தில் நிவர்த்தி ஆகிறார். அப்போ ஜூலை 18ஆம் தேதி வக்கரமாக வரும். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து கடக ராசியில் வக்கரத்தில் தான் இருப்பார். சரிங்களா? அதாவது வக்கரத்தில் இருந்தாலும் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். பார்த்தீங்களா? நிச்சயமாக அவங்களில் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்துக்கு எல்லாம் ஒரு சரியான விடை கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் ராசிக்கு உட்கார்ந்த சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் இப்போ உங்களுக்கு குரு மாதிரி கிரகணம் சூரிய பகவான் இணையக்கூடிய காலகட்டம், வளர்ச்சி
நல்லா இருக்கும். இது போல் பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்தில் போய் உங்களுக்கு தனஸ்தானத்தில் அதிபதியாக புதன் பகவான் உட்கார்ந்த காலம் 18ஆம் வரை, அடுத்து வக்கரமாக கூடிய ஆகஸ்ட் 11 வரை உங்களுக்கு நல்லா இருக்கும். இது போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது செவ்வாய் பகவான், அதாவது உங்களுக்கு 12ஆம் இடத்துல அதிபதியாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துலையும் கலஸ்கலம் உட்கார்ந்துருக்காரு. சுகஸ்தானத்தில் அவர் இருக்கார். அம்மாவுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். அம்மா தொழில் போனாங்க, தொழில் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது உடல் உபாதைகள் ஓரளவு குணமாகும். சுகஸ்தானம் போய் செவ்வாய் உட்காரும்போது கண்டிப்பாக அம்மாவுக்கு ஓரளவு நல்லா இருக்கும். சகோதர சகோதரி ஏதாவது தடுக்கள் இருக்கும். தடைகள் எல்லாம் கண்டிப்பாக ஓரளவு நல்லதாக கண்டிப்பாக விலகும். இது போல் பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்க வேண்டிய சனி பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம், அதாவது இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த அன்னை வக்கிரம், அதாவது மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் குடும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வந்தார். கிட்டத்தட்ட இந்த 3-4 மாதம் போனதே தெரியல. ஏன்னா ஜூலை, அதாவது இந்த மார்ச் 29 ஆன அப்படி அடுத்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, இதே 4 மாதம் அப்படிங்கிறது. இந்த 4 மாதமுமே போனது உங்களுக்கு தெரியலைன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த 3 மாதம் போனது உங்களுக்கு தெரியலை. இப்போ 4ஆவது மாதம் வந்துடுச்சு. இப்போ சனி பகவான் வக்கரமாகிறாரு. அப்போ வக்கரமாகிறது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதத்தில் 19ஆம் நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு 30ஆம் நாள், செப்டம்பர் மாதம் ஒரு 30ஆம், அடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒரு 31ஆம் நாள், நவம்பர் மாதம் 20ஆம் நாள், 28 கால்குலேஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 138 நாள் ஆகுது. சனி பகவான் மீண்டும் வக்கரத்தில் நிவர்த்தி ஆகிறார். வக்கரம் அப்படின்னா என்ன பண்ணுவார்? ரிப்போர்ட் போவார். எப்படி நம்ம கொடுக்கறத விட நேராக ஆப்போசிட்டாக அவர் வேலையை செய்வார். கொடுத்துக்கிட்டு இருந்தார், கொஞ்சம் தடைப்படுவார். ஏன்னா உங்களுக்கு சனி பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு பார்க்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை முழுக்க 7-10. அப்போ மீனத்தில் இருக்க வேண்டிய சனி பகவான் 3ஆம் இடத்துல ரிஷப ராசிக்கு உங்கள் சனி பகவான் பார்க்கிறார். 7ஆம் இடத்துல கன்னி ராசி பார்க்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் தனுசு ராசி பார்ப்பார். அப்போ அந்த 3 ராசிகளும் ஓரளவு சப்போர்ட் பண்ணி இருந்த சனி பகவான் இந்த 138 நாள் அவர் கொஞ்சம் எப்படி சொல்லுவார், தாமதமாகத்தான் ஒரு சில விஷயத்தை கொடுப்பார். அதனால் நீங்கள் அந்த விஷயத்துக்கு தகுந்த வாக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அது முக்கியமாக முறையில் உங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருந்தது. இப்போ அடுத்தது ஒரு 4 மாதம் அவர் லக்னத்தில் போகிறார். கமிட்மெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நமக்கு தொழிலுக்கே அதிபதி சனி பகவான். அவர் வக்கிரமாகும்போது தொழில் ரீதியாக கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பண வகையில் கொஞ்சம் முடக்கம் இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கொஞ்சம் குழப்பங்கள் கொடுப்பார். அது மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போதுமானது தாங்க, சரிங்களா? சரி நேயர்களே, எப்படியும் மொத்தமாக ரிஷப ராசிக்கு இந்த மாதம் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு என்பது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் உண்மை. உங்களோட திருமண வாழ்க்கை, உங்களோட புத்திய செல்வம், 2வது உங்களுக்கு வாழ்வாதாரம், உங்களோட தொழில் மாற்றம், இது எல்லாம் உங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கும். குறிப்பாக வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய யோகம், பார்த்தக்கூடிய யோகம். பிரச்சனை என்ன உங்களுக்கு ராசிக்கு எல்லாம் உங்களுக்கு சரியாகி இப்போ வக்கிரம் அடைய போகின்ற கொஞ்சம், அதாவது யோசித்து பண்ணுங்க.
கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும்.